உம்மை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம், உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம். நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லப்பா. உம்முடைய தயவு எங்களை கைவிடுவதில்லை ஆண்டவரே. உம்முடைய பிரசனம் எங்களை கைவிடுவதில்லப்பா. உம்முடைய நடத்துதல் எங்களை கைவிடல ஆண்டவரே. உம்முடைய கரம் குறுகி போகவில்லை அப்பா. என் வாழ்க்கையில அது பராக்கிரமம் செய்திருக்கிறதே, அது பல நன்மைகளை செய்திருக்கிறதே, பல அதிசயமான காரியங்களை நடப்பித்து இருக்கிறதே ஆண்டவரே. உம்மை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம், உம்மை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் டாடி. வெறுங்கையாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்தாலும், வெறுமையான உள்ளத்தோடு நாங்கள் வந்திருந்தாலும், பலவிதமான குழப்பத்தின் நடுவிலே, பாரத்தின் நடுவிலே, பிரச்சனையின் நடுவிலே ஆராதனைக்கு வந்திருந்தாலும் வெறுமையாக நாங்கள் திரும்பி போக மாட்டாண்டவரே. இரு பரிவார துணையான ஆசீர்வாதம், இரட்டிப்பான நன்மை, 2 மடங்கு ஆசீர்வாதத்தினால நிரப்பி எங்களை அனுப்புங்க ஆண்டவரே. சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, குழப்பங்கள் நீங்கி ஆறுதலடைய செய்யுங்க ஆண்டவரே. எங்க மனதில் புதுவிதமான சமாதானம் உண்டாகட்டும். பிரசன்னத்தினால எடை கட்டுங்க, பலத்தினால எடை கட்டுங்க, நன்மையினால திருப்தியாக்குங்கப்பா. நல்ல வாய்களை திறந்த ஆண்டவரை நல்லா துதிக்கலாமா? ஹalleluya, ஹalleluya. உம்மை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம், உம்மை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். உம்மை நம்புகிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று பார்க்கிறோமே. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா. உம்மையே நாங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிறோம், உம்மையே நாங்கள் தாவரமாக கொண்டிருக்கிறோம். அனாதி தேவனே எங்களுக்கு அடைக்கலமானவர், அவருடைய நித்திய புயங்கள் எங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஹalleluya. நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை அப்பா, நீரே என் நம்பிக்கை இயேசுவே. உம்மை நாங்கள் நம்புகிறோம், உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம். நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, நாங்கள் லச்சை அடையாதபடிக்கு, நாங்கள் அவமானம் அடையாதபடிக்கு நீர் எங்களை அழகாக நடத்தி வந்திருக்கிறீர், நேர்த்தியாக நடத்தி வந்திருக்கிறீர். உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவளாக்கியதே ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் டாடி. உம்மை நாங்கள் நம்புகிறோம். வெறுங்கையாய் கடந்து வந்தேன், 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தி. கரங்களை உயர்த்தி வெறுங்கையாய் கடந்து வந்தேன், எனக்கு தந்தி. முழங்கால் போடிட்டு 2 கரங்களையும் வானத்திற்கு நேராக உயர்த்தி, இன்னைக்கு நான் வெறுமையோட உள்ளத்தோட வந்திருக்கேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? குழப்பத்தோட வந்திருக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? மனதுல பெரிய பாரம் இருக்குது, கவலை இருக்குது. வார நாட்கள் முழுவதும் நம்ம எங்கெங்கயோ ஓடி அலைஞ்சிட்டு வந்திருப்போம். ஆறுதல் சொல்றதுக்கு யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. சில சமயம் ஜெபம் பண்ணும்போது நமக்கு ஆறுதல் கிடைக்காம தவிர்த்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க முழு உள்ளத்தோட ஆராதிக்கும் போது, பயபக்தியோடு அவரை நோக்கி கூப்பிடும் போது, அப்பா பிதாவின் உரிமையோடு அவரை நோக்கி கூக்குரல் எழுப்பும் போது, உடனே இறங்கி வந்து உங்களுக்கு ஆறுதல் தருவார், சமாதானத்தை தருவார், நிம்மதியை தருவார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஹalleluya. இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் அவருடைய பாரங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் அவரிடத்துல இறக்கி வைத்துவிட்டு உண்மையாக விடுதலையோடு ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னம் நம்மை அளவில்லாமல் நிரப்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெறுமையான உள்ளத்தோடு நாங்கள் வந்திருக்கலாம். ஆனால் 2 பரிவார துணையான ஆசீர்வாதத்தோடு தான் திரும்பி போவோம். ஆண்டவரே, நீங்க என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய, நீங்க என் உள்ளத்தை நிரப்பினால் ஒழிய, நீங்க என் உள்ளத்துல சமாதானம் கொடுத்தால் ஒழிய, நீங்க என் உள்ளத்துல பாரத்தை நீக்கினால் ஒழிய, நீங்க என் உள்ளத்துல கவலைகளை நீக்கினால் ஒழிய நான் உம்மை போக விடுவது இல்லை, நான் உம்மை போக விடுவது இல்லை. இந்த ஆராய்ச்சி நான் உறுதியோட சொல்லுகிறேன் தகப்பனே, நீங்க எங்களை ஆசீர்வதிக்காவிட்டால், நீர் எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்காவிட்டால் நாங்க உம்மை போக விடுவதா இல்லை. ஆண்டவரே, நீங்க இறங்கி வாங்க, என் உள்ளத்துல கிரியை செய்யுங்க,
என்ன பலத்தினால எடை கட்டுங்க, வல்லமையினால எடை கட்டுங்க. ஹalleluya. உம்மை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம், உம்மையே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். ஹalleluya. Thank you Jesus. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக என் தேவன் இறங்கி வந்தான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ வேளைகள்ல பலர் நிமித்தமாக காயப்பட்டு மனவேதனையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது நமக்காக இறங்கி வந்து வாக்குத்தத்தங்களை கொடுத்து, மகனே பயப்படாதே, மகளே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், வேற யாரோடைய துணையும் தேவையில்லை, நான் வலது பக்கத்தில் இருந்தா போதும், அவரே நம்முடைய வலது பாரசத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் விசுவாசத்தோடு? கர்த்தரின் வலது பாரசத்தில் இருக்கிறார், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். கர்த்தரின் வல பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். அவரையே நம்பி இருக்கிறேன், அவரையே நான் நம்பி இருக்கிறேன். அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் போது நினைத்து பார்ப்பதற்கு மேலான அதிசயமான காரியங்களை என் வாழ்க்கையில நடப்பிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி முழங்கால் படியிட்டு, காயப்பட்டு நின்றே, கண்ணீரில் சென்றே, கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றே, கண்ணீரில் சென்றே, கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து நான் இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து நான் இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, உம்மை துதிப்பேன். நல்லா துதிக்கலாமா? ஏல் எல்லோகே, ஓ ஏல் எல்லோகே, ஏல் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்தாயவென்னை கைவிடல. நாங்கள் உம்மை நம்பி வந்தோம், வெட்கப்படல. உம்தாயவென்னை கைவிடல. வெறுங்கையாய் கடந்து வந்தோம், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். விசுவாசத்தோட கேட்டு பெற்றுக்கொள்ளலாமா? நீங்க கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிறவர் நாம எல்லாம் நிறைவாய் பெறும்படிக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். வெறும் கையாய் கடந்து வந்திருக்கிற நாம், வெறும் கையோடு அவருடைய சமூகத்தில் கரத்தை ஏந்திருக்கிற நாம் நிரப்பப்படும்படிக்கு நல்ல கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோடு ஹalleluya. வெறும் கையாக அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்களை பாருங்கப்பா, இரு பரிவார துணையான ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க. ஹalleluya. ரிஷதரரபலபலப ஷவலபலபா, ஆரிகதரரப ஷவலபலபலபலபா, ரியாந்தரப கதரபலப ஷவலபலபலபா. உம்மை நம்பி வந்திருக்கிற நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக மாறுவோமே தவிர ஒருபோதும் தலைகுனிவோடு நிற்பதில்லை. ஆண்டவரே, நீர் எங்களை தலைகுனிய விடுவதில்லை அப்பா. நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். வெறுங்கையாய் கடந்து சென்றேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு எல்லோகே,
எங்களை தருகிறோம் உம்முடைய சமூகத்திலே, எங்களை தருகிறோம் உம்முடைய சமூகத்திலே. எங்கள் இருதயத்தை ஊற்றி மன்றாடுகிறோம் உம்முடைய சமூகத்திலே, எங்களுடைய இருதயத்தை ஊற்றி உம்மை ஆராதிக்கிறோம் உம்முடைய சமூகத்திலே. ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. உம்முடைய பிரசன்னம் எங்களை இடை கட்டுவதாக. உம்முடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தருகிறோம் ஆண்டவரே, எங்களை தருகிறோம் அப்பா. Thank you Jesus. Hallelujah. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் விதமாக வாசிக்கிறோம். ஒரு குயவன் கையில் களிமண் கொடுக்கப்பட்டது. அந்த குயவன் அதை அழகான ஒரு மண்பாண்டமாக வணைந்தான். ஆனால் அவன் வணைந்து கொண்டிருக்கும் போது அவன் நினைத்த பாத்திரம் ஒன்று, ஆனால் வந்தது ஒன்று. அவனால் அதை உருவாக்க முடியல. அவனும் என்னெல்லாமோ ட்ரை பண்ணுறான், ஆனால் சரியான பாத்திரமாக வணைய முடியலை. அவன் உருவாக்கிட்டு இருக்கும் போதே அவன் கையில் இருக்கிற மண் கெட்டு போனது. அவன் அந்த கெட்டு போன மண்ணை என்னடா பண்ணுறன்னு தெரியாமல் திரும்பவும் அது வேற பாண்டமாக வணைந்தான். கெட்டு போன மண் என்று சொல்லி தூக்கி போடலை, இது தேவையில்லாதது என்று சொல்லி தூக்கி போடலை, உதாசீனப்படுத்தலை. ஆனால் மாறாக அவன் நினைத்த பாத்திரம் வரலையா, அந்த பாத்திரத்துக்கு என்ன ஷேப் கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லி அதை வேறே பாண்டமாக வணைந்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. குயவன் கையில் நம்மளை களிமண் போல அர்ப்பணிக்கும் போது, அவர் வணைவதற்கு நம்ம முழுமையாக நம்மை அர்ப்பணிக்கும் போது, அவர் நினைத்ததற்கும் மேலாக, நம்மை எண்ணி பார்க்கறதுக்கும் மேலாக கனமுள்ள பாத்திரமாக நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது விலை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைத்து அதை பெரிய லெவலுக்கு வேல்யூ உள்ளதாக மாற்றுவாங்க. ஹல்லேலூயா. நம்மளுடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தணும், வெறுமையாக்கணும். அவருடைய கரத்தில் நம்ம ஒப்புவிக்கும் போது ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு அறிக்கை செய்யலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு உள்ளத்தோடு நல்ல கரங்களை உயர்த்தி, குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும் என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேனும் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேனும் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. அர்ப்பணிப்போடு சொல்லாம ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஓ எங்களுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய விருப்பத்தின்படி அல்லப்பா, வேற பாண்டமாக வேண்டாம் ஆண்டவரே. நீங்க எங்களை என்ன உருவாக்கணும்னு சித்தம் வைத்திருக்கிறீரோ, எங்க சித்தத்தின்படி அல்ல, எங்களுடைய மன விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய பரிபூர்ண சித்தத்தின்படி. ஓ உம்முடைய மகிமைக்கு எங்களுக்கு புகழ்ச்சியாக மாற்றுங்க ஆண்டவரே. கனமுள்ள பாத்திரமாக மாற்றுங்க, கனம் நிறைந்த பாத்திரமாக மாற்றுங்கப்பா. என் சித்தம் அல்ல உம் சித்தத்தின்படி ஆகட்டும் அப்பா. என்னாலே ஒன்றும் இல்லை ஆண்டவரே, உம்மாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி அர்ப்பணிப்போடே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. எத்தனை பேர் அர்ப்பணிக்க போறீங்க? என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன்
உருவாக்குமே, உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. ஹல்லேலூயா. எங்களை உருவாக்குங்கப்பா, எங்களை பண்படுத்துங்க, எங்களை பயன்படுத்துங்க டாடி. உம்முடைய சித்தத்திற்கு ஏற்ப, உம்முடைய பரிபூர்ண சித்தத்தின்படி எங்களை உருவாக்குங்கப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்ல வாய்களை திறந்து அர்ப்பணிப்போடு சொல்லாம, எங்களை உம்முடைய கரத்துல தருகிறோம், உம்முடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. நீங்க எங்களை என்னவா வணையணும்னு சித்தம் வைத்திருக்கிறீரோ அது போல வணையுங்க ஆண்டவரே. குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல எங்களை நாங்கள் உடைய சமூகத்துல தரை மட்டும் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம் அப்பா. எங்களை கனமுள்ள பாத்திரமாக மாற்றுங்க, கனமுள்ள பாத்திரமாக மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு தோட்டக்காரன் இருந்தான், அவனிடத்துல 2 பானைகள் இருந்தது. இந்த காவடி தூக்கிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு சைடு ஒரு பானை தொங்கும், இன்னொரு சைடு இன்னொரு பானை தொங்கும். அவன் டெய்லி அவன் வயலுக்கு அந்த பானையில தான் தண்ணி கொண்டு போய் அங்கே போய் ஊற்றிட்டு தோட்டத்தெல்லாம் பண்படுத்திட்டு வருவான். அப்போ ஒரு பாத்திரம் என்ன இருந்தது? உடைந்த பாத்திரமாக இருந்தது, இன்னொரு பாத்திரம் பூரணமான பாத்திரமாக இருந்தது. அவன் உடைந்த பாத்திரம் என்றாலும் அதுலேயும் தண்ணி நிரப்பிட்டு தான் போவான், வேற பானை இல்லை அப்படிங்கிறனால. அப்போ போயிட்டு ஒவ்வொரு நாளும் தண்ணி ஊற்றிட்டு வரும்போது அந்த உடைந்த பானை நினைக்குமா, நம்ம தான் உடைந்து போயிட்டோமே. ஆனாலும் அவன் என்ன செய்கிறான், நம்ம பானையை இந்த பானையெல்லாம் தண்ணி நிரப்பி அவன் போய் தோட்டத்துக்கெலாம் நீர் பாய்ச்சிட்டு வரானே, நம்மளால ஒரு பிரயோஜனமே இல்லையே, நம்ம உடைந்து போயிட்டோமே அப்படின்னு சொல்லி இந்த பானை தன்னை குறித்து ஒரு தாழ்மையான சிந்தனையோடு இருந்துதான். அப்போ ஒரு நாள் அவன்கிட்ட கேட்டுச்சு அந்த பானை, எப்பா நான் தான் உடஞ்சி போயிட்டேனே, அப்புறம் ஏன் என்னை இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை தூக்கி போட்டு நீ என்ன செய்ய, வேற பானையை வாங்கி மாட்டி ஃபுல்லாக தண்ணி நிரப்பிட்டு போய் தோட்டத்துக்கு போய் நீர் பாய்ச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பானை சொன்னிச்சான். அப்போ அவன் சொன்னானா, நீ உடைந்து போயிருக்கிறேன்னு சொல்லி நான் அவனை தூக்கி போடலை, நீ போகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சானான். பார்த்தா ஒரு சைடு ஃபுல்லாக அது உடஞ்சி போயிருக்கனால அங்கே பூக்களுடைய விதையெல்லாம் போட்டு வச்சுனா அந்த உடைந்த பானையிலேருந்து தண்ணி சிந்தி இப்போ எப்படி இருக்குது, ஒரு சைடு ஃபுல்லாக அப்படியே பூந்தோட்டமாக இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தா எப்படி இருக்கான், காஞ்சி போன மாதிரி இருக்கான். அப்போ தான் அந்த பானைக்கு புரிஞ்சுதான் நமக்கும் நம்மளையும் அவன் பயன்படுத்தி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் இதே போல தான் உடைந்த பாத்திரம் என்று சொல்லி ஒன்றுக்குமே உபயோகம் இல்லாதவன்னு சொல்லி நம்ம என்ன செய்யல, ஒதுக்கல. நம்மளையும் ஒரு பூந்தோட்டமாக மாற்ற அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அழைத்த தெய்வம் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை நிந்தைகள் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நம்மளை ஒருபோதும் அவர் கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய சமூகத்துல தாழ்த்தி வெறுமையாக்கி அர்ப்பணிக்கும் போது நம்மளை உயர்த்தி அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நல்ல கரங்களை உயர்த்தி, என்னை அழைத்த தெய்வமே, என்னை முன் குறித்தவரே, என்னை தெரிந்தெடுத்தவரே, எங்களுடைய ஆதாரமானவரே, உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட
அவர்களை முன் குறித்தார், அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை பயன்படுத்தும்படிக்கு மகிமையிலே நிறைவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய தயவுள்ள சித்தம் இன்னதென்று அறிந்து அவருக்காக ஓடும்போது நம்மை மகிமை நிறைந்த பாத்திரமாக மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், இந்த கனம் நிறைந்த ஊழியத்தை நம்மளை நம்பி கொடுத்திருக்கிறார். நம்மை உண்மையுள்ளவன் உண்மையுள்ளவள் என்று நம்பி நமக்காக கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கை, இந்த ஊழியம் எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்திருக்கிறார். நமக்கு கொடுத்திருப்பதை அவருக்கென்று சித்தத்தை நிறைவேற்றி செய்யும் போது அதற்கேற்ற நிறைவான பலனை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்மளை அழைத்தவர் உண்மையுள்ள தெய்வம், அவர் வாக்கு மாறாதவர். எத்தனை தேவைகள், எத்தனை நிந்தைகள் வந்தாலும் அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி அவர் மேலே பாரத்தை போட்டுட்டு ஓடும்போது எந்த நிந்தையும் நமக்கு பெருசாக தெரியாது, எந்த தேவையும் நமக்கு பெருசாக தெரியாது. அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகாருக்கு அன்னைக்கு தேவை வந்தது. ஓ, வனாந்திரத்தின் வழியாக போகிறனே, என் மகன் சாகிறதை என்னால் பார்க்க முடியலையே என்று சொல்லி வனாந்திரத்தில் வெட்ட வெளியில் குழந்தைய வச்சுட்டு அவள் ஒரு கல்லுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிருந்து அங்கே புலம்பிகிட்டு இருக்க, ஆண்டவரே நான் என்ன பண்ணுவேன், என் குழந்தை சாகிறதுனால பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கர்த்தருடைய தூதனானவர் வந்தார். ஆகாரே, நான் உன்னையும் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன், இஸ்மவேல்னு பேர் வை. தேவன் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பேர் வை, அவனையும் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி அந்த இடத்துல அவளுடைய அங்கலாய்ப்பை கேட்டு அவளுடைய கூக்குரலை கேட்டு அவளை கண்டு அந்த இடத்துல வந்து ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய விண்ணப்பத்துக்கும் நம்முடைய கூக்குரலுக்கும் பதில் அளிக்கிற, செவிசாய்க்கிற தேவன் நம்மோட இருக்கிறார். நம்முடைய அங்கலாய்ப்புக்கும் பதில் கொடுக்கிற தேவன் நம்மோட இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் இறக்கி வைத்து விட்டு, எல்லா பாரங்களையும் கவலைகளையும் இறக்கி வைத்து விட்டு, எல்ரோயி தேவன் என்னோட இருக்கிறார், என்னுடைய அங்கலாய்ப்பை காண்கிற தேவன் என்னோட இருக்கிறார், என்னுடைய கண்ணீரை காண்கிற தேவன் என்னோட இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோட அவரிடத்துல விண்ணப்பத்தை வைக்கும் போது நம்மையும் ஒரு பெரிய ஜாதியாக மாற்றி நமக்கென்று ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. உடைந்த பாத்திரம் என்று சொல்லி அவங்களை வேண்டான்னு சொல்லி ஒதுக்க மாட்டார். உடைந்த பாத்திரத்தை திரும்பவும் உருவாக்கி பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வாரம் சொன்னேன், நம்ம ஒரே ஒரு ஒத்த ரோஜாக்கு ஆசைப்படுவோம், ஆனால் தேவன் ஒரு பெரிய தோட்டத்தையே வைத்திருக்கிறார். உடைந்து போன பாத்திரம் தான், ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாத பாத்திரம் தான், ஆனால் அந்த பாத்திரத்திலிருந்து வருகிற தண்ணி ஒரு பூந்தோட்டத்தை உருவாக்குன்னு சொன்னார். நம்மளை கொண்டு எத்தனை மக்களை ஆண்டவர் உருவாக்க பயன்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அழைத்த தெய்வம் உண்மையிலவராய் இருக்கிறார். ஓ, நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்மளை முன் குறித்திருக்கிறார். எரேமியா விதமாக சொல்லுகிறார், ஆண்டவரே நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே பேச தெரியாது, ஆனா உன்னை கொண்டுதான் இந்த ராஜ்யத்தை நான் கட்டுவேன்னு சொல்லி ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுத்து நடத்துகிறார். ஹல்லேலூயா. எத்தனை ராஜாக்கள் மத்தியில் அவனை பெரிய லெவலில் உயர்த்தினார். நமக்கு தெரியாம இருக்கலாம், நமக்கு பேச தெரியாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் நம்முடைய வாயோட வாயாக இருந்து எல்லாவற்றையும் பேசி நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் நல்ல கரங்களை உயர்த்தி அர்ப்பணிப்போடே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் வந்தாலும் நான் மனுஷனுடைய கைகளை எதிர்பார்த்திருக்க மாட்டேன். எல்ரோயி தேவன், என்னை காண்கிற தேவனை நோக்கி நான் பார்ப்பேன், அவரை நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே,
நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ நல்லவர், நீர் பெரியவர் ஆண்டவரே. எங்களை அழைத்த தேவன் நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். தொடர்ந்து உம்முடைய அழைப்பிலே நாங்கள் நிலை நின்று உம்முடைய ஊழியத்தை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம் அப்பா. எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய சித்தத்தின்படி எங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் நடக்கட்டும் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம், ஜெபிக்கிறோம். இப்ப இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென்.